ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி சர்வைவிங் ஆஃப் அபோகலிப்ஸ் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 1 and 2 தான் இன்னைக்கு லிஃப்ட்டில் பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். அண்ட் இந்த மான்வாவோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு அனிமையை பார்த்து ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மான்வாவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வேலை கண்டினியூ பண்ண சொன்னீங்கன்னா இந்த மான்வாவை நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருக்க மான்வாவை கம்ப்ளீட் பண்ணிட்டு இது அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம சாப்டர்க்குள்ள போலாம். இப்போ இந்த மன்வாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பழைய பில்டிங் தான் காமிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்பவே பழைய பொருட்கள் எல்லாமே இருக்கு. உள்ள இருக்கிற ஏர் வெண்ட் மூலியமா ஒரு ஈ பறந்து உள்ள வரவும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டக்குனு அவன் கையை வச்சது நசுக்கிறான். இப்போ அந்த ஈயை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ஈயை எடுத்து நக்கி பார்க்கறான். இதோட டேஸ்ட் கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னோட லைஃப் டைம் ஃபுல்லாவே நான் இந்த பேஸ்மெண்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாளாவே இந்த பேஸ்மெண்ட்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோவங்க இருக்கிற பழைய டேபிள்ல உட்காந்து கண்டிப்பா ஒரு நாள் இந்த இடத்துலயும் தப்பிச்சு வெளில போவேன். ஸோ நான் வெளில போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் போய் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் எழுத ஆரம்பிக்கிறேன். பொதுவா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னாலே எல்லாருமே அவங்க பேரை தான் எழுதுவாங்க. பட் எனக்கு என் பேர் கூட என்னன்னு தெரியாது. என்னை யாருமே என் பேர் சொல்லி கூட கூப்பிட்டது கிடையாது. ஆனா எனக்குன்னு இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல மாட்டி இருக்க ஒரு போட்டோ ஃப்ரேமை தான் பாக்குறான். அந்த பிக்சர்லயும் அவனோட அம்மா அப்புறம் அவங்க அப்பா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கிறப்பயே நம்ம ஹீரோவை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை அவங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த போட்டோல அவங்க ரொம்ப சந்தோஷமா என்னை கையில வச்சுட்டு சிரிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த உலகத்துல லவ் பண்ண ஒரே ஆள் அவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், அவ இறந்துட்டா அப்படின்னு வில்லத்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் அவ பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டா, அதுவும் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் நம்ப மாட்டேன். நம்ம ஹீரோவும் இந்த கொடூரமான ஆளு தான் என்னோட அப்பா. அப்புறம் இவர் தான் என்ன பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பேஸ்மெண்ட்லயும் தப்பிச்சு போகிறதுக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட கேட் இருக்கு. அது எல்லாத்தோட சாவியுமே அவரோட இடுப்புல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அதை எடுத்துட்டு நான் இங்கே தப்பிச்சு போவான் அப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் நீ கவலைப்படாத, கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நான் உன்னை வெளில விட மாட்டேன். அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மா எதுக்காக அந்த பிரிட்ஜ்ல இருந்து குச்சி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவை என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஆச்சரியத்துல பார்க்க அப்புறம் பக்கத்துல இருந்த குக்கீஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோட மூஞ்சுக்கு நேரா வச்சுக்கிட்டு உங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு, நீ இந்த குக்கீஸை எர்த்தா ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கீஸ் நசுக்கி உடைக்கிறாரு. எதுக்காக உடைச்சிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த குக்கீஸ் மாதிரி தான் இந்த எர்த்தும் டெஸ்ட்ராய் ஆக போகுது, புரியலையா? இந்த உலகாலேயே போது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லவும் போதும் நிறுத்துங்க, உங்க பைத்தியக்கார கதையெல்லாம் நான் நம்பணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொல்ற எல்லா கதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்காம நான் சொல்றதை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதிக்கிட்டு இருந்த புக் எடுத்து அந்த புக் அப்படியே கொளுத்துறாரு. இந்த நோட்டு கண்டிப்பா உனக்கு தேவைப்படாது, ஏன்னா நீ கண்டிப்பா வெளில போய் வெளிச்சத்தை பார்க்க மாட்டேன், அதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புக்கை கொளுத்துறாரு. நம்ம ஹீரோ வேண்டாம் அப்படின்னு கத்தி கத்திரி பாக்குறான். மத்தவங்க எல்லாருக்குமே அவங்க அப்பாவை பிடிச்சிருந்திருக்கலாம், ஆனா இந்த உலகத்திலேயே ஒரு அப்பாவை இருக்க கூட தகுதி இல்லாதவன் ரொம்ப கொடூரமான ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்காம நான் பண்றதெல்லாம் அவன் நல்லதுக்காகத்தான், நான் சொல்றபடி நடந்துக்கிட்டா கண்டிப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னோட ட்ரைனிங்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்பே இப்படித்தான் டெய்லியும் பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்க என்ன கூட்டிட்டு போய் அதே மாதிரி லெக்சர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாரு. என்னோட டெய்லி ரொட்டீன்ல இந்த மாதிரி தான் டெய்லியும் கிளாஸ் போகும். என்னோட போரிங்கான லைஃப்ல எனக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் அப்படின்னா ஃப்ரீ டைம்ல மட்டும் எனக்கு தோன்ற புக்கை என்னால் படிக்க முடியும். ஸோ புக் படிக்கிறது தான் என்னோட ஹாப்பினஸாவே இந்த இடத்துல இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, பேஸ்மெண்ட்ல இருக்க லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்கு, அதுல படிச்சுதான் வெளி உலகம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை சன்லைட் டைரக்டா என் மேல படணும் அப்படின்னு. நம்ம ஹீரோமே அவனை கை வச்சு கண்டிப்பா வெளில போனா ஒரு வாமான ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிம்மதியான காத்து கூட என் மேல பட்டது கிடையாது. அப்புறம் இந்த புக்ல வர மாதிரி எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, நான் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோட அப்பா புக் எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஃப்ரீ டைம்ஸ்ல மட்டும் தான் புக் படிக்கணும், மற்றபடி கிளாஸ் டைம்ல உனக்கு புக் படிக்க பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீ நீ கண்டிப்பா இந்த இடத்த விட்டு வெளில போக முடியாது, ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லவும் திரும்ப திரும்ப அதே போய் என்கிட்ட சொல்லாதீங்க, என்னை ஏமாத்தி இந்த இடத்துல அடைச்சு வச்சு என்ன கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஜெயிலை விட்டு நான் தப்பிச்சு வெளில தான் போக போறேன், நான் கண்டிப்பா அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கரெக்டான டைம்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எப்போ அவங்க அப்பா கண்ணசறாரோ அப்போ அவங்க அப்பாவோட பாக்கெட்ல இருக்க கீ எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோட டெய்லி ஷெடியூல்ல நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோவை பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டயர்டாகி கீழே படுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்த்து கையை நீட்டி நம்ம ஹீரோவை தூக்கி விடுவாருன்னு பார்த்தா நீ எப்போதுமே அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை தூக்கி சுத்தி கீழே தூக்கி அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ உருண்டுகிட்டே போய் கண்ணாடியில போய் மோதுறான். இந்த மாதிரி தான் நீ அவ்வளோ சீக்கிரம் உன்னோட வாழ்க்கையில யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சரி இன்னைக்கான ட்ரைனிங் எப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இதான் அந்த கரெக்டான டைம் நினைக்கிறேன்.
அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு. இப்ப அட்டாக் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த இடத்துலருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அந்த உடைஞ்சு போன பீஸ் எடுத்துக்கிட்டு, இத்தனை நாளா முட்டாள்தனமா என்ன போட்டு அடைச்சு வச்சு, என்ன கொடுமைப்படுத்தினது எல்லாத்துக்குமே நன்றி. அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் இப்ப, உங்க கதை முடிய போகுது அப்படின்னு பயங்கர வில்லத்தனமா சிரிக்கிறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ. அவங்க அப்பாவோட கதையை முடிச்சுட்டாங்க, தப்பிக்க போறான்னு பார்த்தா, நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோட ஷேடோவை பார்த்துட்டு, பரவாயில்ல நான் கேர்லெஸ்ஸா இருக்கிற டைம்ல என்ன அட்டாக் பண்ணலாம்னு நீ நினைச்சது ஒரு நல்ல பிளான் தான். பட் என்கிட்ட ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா டக்குன்னு திரும்பிட்டு, உனக்கு இப்போதைக்கு வயசு பத்தாது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா அந்த அட்டாக் அசால்ட்டா டாச் பண்றாரு. அப்ப டக்குன்னு அவரோட பாடியை திருப்பிட்டு நம்ம ஹீரோட வாயிலே ஒரு கிக்க விடுறாரு. அந்த ஒரு அட்டாக்கே நம்ம ஹீரோ இப்ப மயங்கிடுறான். இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கவும் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப பெட்ல தான் இருக்கான். நம்ம ஹீரோ அந்த தண்ணி சொட்டுற சத்தத்துல தான் கண்ணு முழிச்சு பார்க்கறான். அங்க நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டியா? நீ இதை வச்சு நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது ஒரு நல்ல பிளான் தான். பட் நீ சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு இந்த வெப்பன் கிடைக்காது. கூடவே இதுக்கு தண்டனையா உனக்கு ½ எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் உண்டு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இதை பார்த்து டென்ஷன் ஆகுறான். இப்ப அவரும் டோரை லாக் பண்ணிட்டு, இப்ப வேணா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு கண்டிப்பா ஒரு கடினமான நாளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவா அவங்க அப்பா அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இது எல்லாத்த பத்தியுமே யோசிச்சு பார்க்கறான். எனக்கு கண்டிப்பா தெரியும் எங்க அப்பா என்கிட்ட ஏதோ மறைக்கிறாரு. அண்ட் இப்ப கொஞ்ச நாளாவே நம்ம ஹீரோவால ரொம்பவே கம்மியான சத்தத்துல இருக்கிறது கூட நல்லா கேட்க முடியுது. இப்ப நம்ம ஹீரோவும் அவர் ரூம்ல இருக்க செவுத்துக்கிட்ட போய் காதை வச்சு நல்லா என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு லிசன் பண்ணி பார்த்தா, நம்ம ஹீரோட காதுல ட்ரக் போற மாதிரியும் பீப்புள் எல்லாருமே பேசிக்கிட்டு போற மாதிரியும் நம்ம ஹீரோட காதுல சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை வச்சு நம்ம ஹீரோ இதுல இருந்து 2 விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அவங்க அப்பா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற எல்லா டைமுமே டே டைம் அப்படின்னு தான் சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. பட் அவர் ஆக்சுவலா ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே நைட் டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. பகல் டைம்ல நம்ம ஹீரோவை நைட்னு சொல்லி ஏமாத்தி தூங்க வச்சிருக்காரு. அப்ப கண்டிப்பா என் அம்மா உயிரோட தான் இருப்பாங்க. என் அம்மா இறந்துட்டாங்கன்னு அவர் கண்டிப்பா போய் தான் சொல்றாரு. அவங்க கண்டிப்பா என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, ஒரு நாள் இந்த இடத்துலயும் தப்பிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப தூங்குறான். நம்ம ஹீரோட அப்பா எதுக்காக நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு? நம்ம ஹீரோட அப்பாவோட பிளான் என்ன? அண்ட் நம்ம ஹீரோ இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்க போறானா இல்லையா? அவங்க அம்மாவை கண்டுபிடிப்பானா மாட்டானா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த சாப்டர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு அந்த அப்லோ கிளாஸ் அப்படிங்கிறத ஒழுங்கா ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியல. அதுக்கான தமிழ் மீனிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேரழிவு தான் அப்படி சொல்றாங்க. இந்த அனிமிலையும் உலகலையும் போகுது அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.